வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th தமிழ் புக் ஃபுல் 1 மார்க் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இயல் வைஸாக போட்டு வந்துடலாம் நம்ம, சரிங்களா? இல்லைன்னா வந்து ஒரு 25 கொஷினாக அப்படியே போட்டு வந்துடலாம். 12th ஃபுல் புக்கும் வெரி வெரி டஃப்பான கொஷின் மட்டும்தான், ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்காது. நீங்கள் ஈஸியான கொஷின்ஸ்லாம் வெளியில் மற்ற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இதில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப டஃப்பான கொஷினாக தான் இருக்கும். அதிகமாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம், சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் இருக்குன்னு சொல்லியாச்சு, குரூப் 4க்கு தமிழ் இருக்குன்னு சொல்லியாச்சு. மெயினாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மெயினாக தப்பு பண்ணுறது, குரூப் 4 ட்ரை பண்ணுறவங்க, அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸாக மார்க் வாங்க முடியும். 10th வரைக்கும் பிடிச்சிட்டிங்க, 6th to 10th வரைக்கும் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் இதுதான், சரிங்களா? நிறைய நல்லா வந்து மார்க் வாங்கினவங்க 190 இதெல்லாம் போட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th வரைக்கும் இருக்கிறத படிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 12th வரைக்கும் இருக்கிறத படிச்சிருங்க. சிலபஸில் இருக்கிறத தான் நம்ம படிக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா நம்ம எதையும் தேட போகிறது கிடையாது. ஸோ அதனால் 12th வரைக்கும் இருக்கிறத படிக்கிறது சிறப்பு, சரியா? யார் சொன்னாலும் கேட்காதீங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து உறுதியாக படிக்கணும். ஏன்னா 5th புக்கிலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் நிறைய டைம் வந்திருக்கு, சரியா? அதனால தான் நம்ம வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கிறது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் வீடியோ பண்ணியிருக்கேன், சரியா? ஏன்னா நானும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்ததுனால தான் எனக்கு தெரியும், சரியா? அதனால நம்ம 3rdலேருந்து 12th வரைக்கும் படித்து அதாவது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், 3rd to 12th வரைக்கும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வேலை வாங்க முடியும், ட்ரை பண்ணுங்கள், சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்தெந்த கொஷின் எப்படி வரும்னு தெரியும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிபி பாலசுப்ரமணியம் அதிகமாக நம்மளுக்கு கேட்ட கொஷின், ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க 6th to 12th படிங்க போதும் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்ன அப்படின்னா, பழமை நலம் அதாவது பழமையில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் பின்பற்ற வந்த அந்த நல்ல விஷயங்கள் மறுபடியும் நம்ம இதுக்குள்ளார புகுத்தணும் அப்படின்னு எதை சொல்றாரு கவிஞர் அப்படின்னா, பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது வள்ளல்களை தந்தது, சரிங்களா? இதை தான் கவிஞர் வந்து மீண்டும் பழமை நலம் புகுத்துதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம், சரியா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இதுதான். பொதிகை என்பது எந்த மலையை குறிக்கும்? பொதிகை அப்படிங்கிறது குற்றால மலையை குறிக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு டெஸ்ட்டாக கூட கொடுத்துருக்கலாம், பட் வேணாம், இதை நீங்கள் படிங்க, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத தனியாக நம்ம பார்க்கலாம், ஓகேவா? சிற்பி பாலசுப்ரமணியம் எந்நூலை மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார் அப்படின்னா அக்னி சாட்சி, சரிங்களா? அக்னி சாட்சிக்கு அதாவது மொழிபெயர்ப்பு 2 விருது வாங்கியிருப்பார். சாகித்ய அகாடமி விருது 2 விருது வாங்கியிருப்பாரு, மொழிபெயர்ப்புக்கு இலக்கியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2, சரிங்களா? ஸோ மொழிபெயர்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி சாட்சி, அதனால இதை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. அக்னி சாட்சி மொழிபெயர்ப்புக்காக, சரியா? கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பிலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிராமத்தின் நதி. செந்தமிழ் எந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் சரியாக புணரும்? செந்தமிழ் எப்படி எழுதுவாங்க? செம்மை கூட்டல் தமிழ், அப்ப மை ஈறுபோதல், அப்புறம் முன்னின்ற மெய்திரிதல், சரிங்களா? ஸோ புணர்ச்சி விதிலாம் உங்களுக்கு ஏதாவது வேணும், இலக்கணங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும், எந்த டாபிக் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையானது நான் போடுறேன், சரிங்களா? ஸோ எந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டாபிக்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நிறைய நம்ம வந்து குரூப் 2 சிலபஸ் நம்மளுக்கு விட்டுருந்தாங்க இல்லையா, ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். எல்லா யூனிட்டுமே நம்ம போட்டிருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தேவையானது யூனிட் 8 and 9 ஃபுல்லாகவே தெளிவாகவே கவர் பண்ணியிருக்கோம், பிடிஎஃபாகவே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? அது படிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னா புக்கு ஃபுல்லாக பார்த்துருக்குறோம், எந்தெந்த கொஷின் வரும் அப்படிங்கிறத தெளிவாக ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஒரு கொஷின் கூட நம்மளுக்கு மிஸ் ஆகாது அந்த மாதிரி பார்த்தோம்னா. ஓகே, ரைட். வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு
உருவகம். சரிங்களா? வியர்வை வெள்ளம். அப்ப வெள்ளம் வியர்வைனா ஓமை சொல்லுவோம் இல்லையா? வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம். அப்ப உருவகத்துல ஓமை வந்து பின்னாடி வந்துடும், ஓமை தொகையில ஓமையில வந்து முன்னாடி வரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டும் மாறி போயிடும், குழம்பிக்காதீங்க. ஸோ உருவகம், வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம். ஓகே. இவற்றுள் எது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல்? சூரியகாந்தி கொடுத்திருக்காங்க, சூரிய பார்வை, ஒளிப்பூ, சூரிய நிழல். இது எல்லாம் இந்த மாடல்ல தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இப்படிதான் உங்களுக்கு நூல்கள் கொடுத்து கேட்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா சூரியகாந்தி இதெல்லாம் யார் எழுதுனது, இதெல்லாம் அது வந்து ரிலேட்டடா இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் என்னென்ன ஆத்தர் யார் எழுதியிருக்காங்கன்ட்டு. பட் அது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு குழப்பம் வரும். ஸோ அதான் கொஞ்சம் கரெக்டா தெளிவுபடுத்திக்கோங்க. இதெல்லாம் வந்து சிற்பி பாலசுப்ரமணியனோட நூல்கள்லாம் ரொம்பவே முக்கியமானது. சரியா? ஸோ சூரிய நிழல் அப்படிங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியனுடையது. இளந்தமிழே என்னும் பாடல் நூலின் ஆசிரியர். இளந்தமிழ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களே ஃபர்ஸ்ட் லெசன். இளந்தமிழின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள் தமிழன்னை. டேஸ் முதலான வள்ளல்களை ஈன்று தந்தவள் தமிழன்னை. பாரி, கடையேழு வள்ளல்கள் ஒருவன பாரி முதலான வள்ளல்களை ஈன்று தந்தவள் தமிழன்னை. எம்மருமை செந்தமிழே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ என்று பாடியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஸோ நம்மளுக்கு இளந்தமிழே அந்த பாடல் வரிகள்ல இந்த எம்மருமை செந்தமிழே அப்படிங்கிற அந்த வரி வருது இல்லையா, அதுதான். இளந்தமிழே என்னும் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை எந்த பாவகைன்னு பார்த்தோம்னா என்சீர் கலிநடிலடி ஆசிரிய விருத்தம். சரிங்களா? இது வந்து நம்ம அடிவரையறையை வச்சுதான் எவ்வளோ எந்த மாதிரியான பாவகை அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, குரட்பா, இந்த மாதிரி அடிவரையறை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் இதுல இந்த இது வந்து எந்த பாவகை அப்படின்னு பார்த்தோம்னா என்சீர் கலிநடிலடி ஆசிரிய விருத்தம். ஓகே. செம்பருதி, இச்சொல்லிக்குரிய புணர்ச்சி விதி ஈறுபோதல். செம்மை, ஈறுபோதல். செம்மை கூட்டல் பருதின்னு வரும். அப்ப ஈறு மட்டும்தான் போயிருக்கு. சரியா? மை மட்டும்தான் போயிருக்கு. அப்ப அங்க செம்பருதின்னு வந்திருக்கு. அதனாலதான் ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதி மட்டும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிக்கு பொருத்தமான சொல் வானமெல்லாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிக்கு வந்து உணையல்லால் அப்படிங்கிறதா வரும். ஸோ இது வராது. சரியா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும், உணையல்லால். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைப்ல நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். உறுதியாக ஒரு கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் வச்சிருவாங்க. சரியா? இளந்தமிழே என்னும் கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எக்கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு பூ. சரியா? நிலவு பூ அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல இருந்து நம்மளுக்கு இளந்தமிழே அப்படிங்கிற ஒரு கவிதை எடுத்து கொடுத்திருக்காங்க. சிற்பியின் பன்முகங்களில் பொருத்தமில்லாததை கூறு. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பன்முகத்தன்மைகள்ல இது பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க? கவிஞர், ஓவியர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர். அவர் மொழிபெயர்ப்புக்கு தான் சாகித்ய அகாடமி விருதை வாங்கினது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்ற பன்முகம் கொண்டவர். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதுங்க? ஓவியர். ஓகேவா? சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தோம்னா பாரதியார் பல்கலைக்கழகம். ஓகே. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும். செய்யுளை ஓர் உள்ளமைப்பாக கூறும் நூல், செய்யுளை ஒரு உள்ளமைப்பாக கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம். காளைகளில் பல இனங்களை காட்டும் நூல். காளைகள்ல பல இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைக்களி. பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது தொடரியல் வடிவம். ஸோ பாடலின் தளத்தை பண்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிக்கோலம், சொற்றொடர் நிலை, சொற்புலம், இதெல்லாமே பாடலின் தளத்தை பண்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதை வந்து பாத்தி கட்டி ஒரு வரப்பு, அதாவது ஒரு வயல் இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும். ஆனா அதை வரப்புயர்த்தி அதை வந்து
அந்த இடத்துல நீர் தேக்கமா, சரிங்களா, அதுக்குன்னு ஒரு வளர்ச்சிக்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடியது எப்படி என்னன்னு பார்த்தோம்னா தொடரியல் வடிவம். சரிங்களா, அது நீர் தேங்கினாதான் அந்த அங்க புற்கள், அதாவது பயிர்கள் விளையும் இல்லையா. ஸோ அதுதான் இங்க சொல்றோம் தொடரியல் வடிவம். ஓகே, ஸோ இதுவும் முக்கியம்தான். பாடலின் தளத்தை பண்படுத்தக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஒளிக்கோளம், ஒளி அமைப்பு இருக்கணும், சொற்றொடர் நிலை இருக்கணும், சொற்புலம் இருக்கணும், வார்த்தை ஜாலங்கள்னு சொல்றோம், சொற்புலம் இருக்கணும். சரியா, ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியின் நடை அழகியல் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் தமிழ் மொழியின் தமிழ் நடை அழகியல் செகண்ட் லெசன் தீசு நடராசன். டேஸ் இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. ஸோ எம்மொழியில், சரியா, எம்மொழியில் இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன பார்த்தோம்னா தமிழ்ல தான் படைக்கப்பட்டிருக்கு. மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டர கலந்திருப்பது தமிழர்களின் அழகுணர்வு. சரிங்களா, ஸோ மலரும் மனமும் போல, மலரும் மனமும் போல அப்படின்னா என்னதுங்க, பிணைந்தே இருப்பது அப்படின்னு சொல்றது, ஒன்றோடு ஒன்று. ஸோ இதுல தலைவன் தலைவியின் அன்புணர்வு, இதுவும் ஒன்றோடு ஒன்று பொருந்தியே இருக்கக்கூடியதான். மலரும் மனமும் போல தமிழர்களின் அழகுணர்வு. ஓகே, கரெக்ட் தான். அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருவது சங்க இலக்கியங்கள் தான். சங்க இலக்கியங்கள் தோன்றினதுக்கு அப்புறம் தான் அது வரலாற்றின் தொடக்க காலமாகவே மாறுச்சு. வரலாற்றின் தொடக்க காலம்னாவே சங்க இலக்கியங்களின் தோற்றத்துக்கு அப்புறம். அழகு என்பது பேரண்டத்தின் செய்தி. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்துண்டு. சரியா, இலக்கியத்தினுடைய பயன்பாடு பற்றி. அகன் ஐந்திணைகளை பேசுவது தொல்காப்பியம். அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்பவன் என்று பாவகைகளோடு அறவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்லக்கூடியது தொல்காப்பியம். சரிங்களா, அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய அப்படின்னு பாவகைகளோட அறிவியல் கருத்துக்களையும் சொல்றது தொல்காப்பியம். ஸோ ஃபர்ஸ்ட் இயல் 1ல பார்த்தோம்னா 60 கொஸ்டின் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது மீண்டும் அடுத்த வீடியோல இயல் 1 நம்ம முடிச்சிடலாம். சரியா, இது குரூப் 2 2A எல்லாத்துக்குமே இது முக்கியமானது தான். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு வரும்பொழுது, இலக்கியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாமே தான் அடங்கும். சரியா, ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.